வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதுதான் பிரம்மத்தண்டுன்ற ஒரு மூலிகைங்க. இது சின்ன செடியாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு இடத்துல பெரிய செடி இருக்குது, காட்டுறேன். இது மழைக்காலங்களில் ரோட்டோரத்தெல்லாம் நல்லா வளரக்கூடியதுங்க. எங்கள் ஏலகிரி மலையில் அங்கங்கே இது வளர்ந்துருக்கும். இது அழகாக மஞ்சள் நிற பூக்களையுடைய செடியாக காணப்படுங்க. இதனுடைய இலைகள் பார்த்தா நல்ல முட்கள் போல் அப்படியே நீள நீளமாக இருக்கும். இதனுடைய விதைகள் பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரி இருக்கும். இந்த இலை, பால், வேர், விதை எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்குங்க. இந்த செடியை நீங்கள் கிள்ளினீங்கன்னா இதில் ஒரு மஞ்சள் நிற பால் வடியும். இந்த பாலை என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் கண்ணில் ஒரு சொட்டு விட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், கண் வலி, இந்த கண்ணில் சதை வளருது, கண் சிவக்கிறது, கண் எரிச்சல், கண் அரிப்பு ஒரு மாதிரி எல்லாமே இதனால குணமடைஞ்சிருங்க. இதனுடைய இலையையும் இதனுடைய விதையையும் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு 3 அரிசி அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இந்த வறட்டு, இரும்பல், சளியெல்லாம் குணமாகிடுங்க. இந்த செடியை நம்ம முழுசாக பிடுங்கிட்டு நல்லா நெருப்பில் போட்டு நல்லா சாம்பலாக்கி அதை நம்ம பல் தேய்ச்சிட்டு வந்தோம்னு வச்சுங்க, பல் கூச்சம், பல்வலி, பல் சொத்தை, பல்ல சீழ்வடிறது, பல் ஆட்டம் அதெல்லாம் சரியாயிடுங்க. இதனுடைய இலை, பால், வேறு, விதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றா அரைச்சி ஒரு 3 அரிசி அளவு எடுத்துக்கிட்டு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னு வச்சிங்க, இந்த ஆஸ்துமா, காச நோய், அப்புறம் நுரையீரல் நோய் போன்றவையெல்லாம் நீங்கிடுங்க. இந்த இலையோட சாறை ஒரு 10 மில்லி அளவு எடுத்துக்கிட்டு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு 30 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சிங்க, இந்த சொறி, சிரங்கு, குட்டம்லாம் குணமாகிடுங்க. இந்த இலை சாறை பார்த்தீங்கன்னா தேல் கொட்டின இடத்துல நம்ம பூசினா கூட வலியெல்லாம் குறைஞ்சிடும். பாம்பு கடிச்ச இடத்துல இந்த செடியை நம்ம அரைச்சி கட்டினோம்னா பாம்பினுடைய விஷம் இறங்கும்னு சொல்கிறாங்க. இந்த விதைகளை ஒரு 50 கிராம் நமக்கு கிடைச்சா நல்லா எடுத்து அதை அரைச்சி 1 லிட்டர் நம்ம தண்ணியில் நல்லா சுண்டை காய்ச்சினாங்க. அது 1/4 லிட்டர் ஆகிற மாதிரி காய்ச்சி காலையிலையும் மாலையிலையும் நம்ம 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சிங்க, இந்த ஒயிட் பேச்சஸ்ன்ற வெண்மை நிற தோல் வியாதியெல்லாம் நல்ல குணமாகிடுங்க. உடல் எடை அதிகரிக்கவும் அதிகமாக தூக்கம் உண்டாகவும் இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பல நன்மைகள் அடங்கிய மூலிகைகள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருதுங்க. நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம இதை பற்றி நிறைய சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.